परमेश्वर के नाम की महिमा होने पाए। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. एक और बार हम सब मिलकर परमेश्वर का आराधना करने के लिए परमेश्वर एक सुंदर अवसर दिया। मैं परमेश्वर को धन्यवाद देता हूं। மீண்டும் ஒரு முறையாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். आज हम इकट्ठे हैं, हम सब मिलकर परमेश्वर की उपस्थिति में पाए जाते हैं। ये परमेश्वर का एक शुद्ध कृपा है। நாம் எல்லாருமாக இணைந்து இந்த இடத்திலே ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் அது நிச்சயமாகவே ஆண்டவருடைய கிருபைதான். इस प्रकार की जो भयंकर परिस्थिति में पूरा दुनिया के लोग जो है पाए जाते हैं, இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே உலகம் சென்று கொண்டிருக்கிறது. लेकिन परमेश्वर की दया अभी तक हमारे ऊपर बने रहा, इसलिए हम परमेश्वर को धन्यवाद देना बहुत बहुत जरूरी है। ஆண்டவருடைய கிருபை இம்மட்டுமாக நம்மை தாங்கி நடத்துகிறதுனாலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். अभी तक हमारे पैरों को परमेश्वर ने मजबूत किया। இதுவரை நம்முடைய கால்களை கர்த்தர் திடப்படுத்தினார். परमेश्वर यहाँ तक हमें संभाल के लेके आया। இதுவரை கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். हमें परमेश्वर थकने नहीं दिया। ஆண்டவர் நம்மை ஒருபோதும் சோர்ந்து போக விடவில்லை. आज हम परमेश्वर के ओर ताकते हुए हम प्रार्थना करेंगे। ஆண்டவருடைய கிருபைக்காக நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருவோம். आइए हम आंखों को बंद करते हुए परमेश्वर की ओर ताकते हुए हम परमेश्वर को उपस्थिति को चाहते हुए हम प्रार्थना करेंगे। நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் அவருடைய கிருபைக்காக இரக்கத்திற்காக ஜெபம் செய்வோம். तारनहारा हमारी शरण, छाए में लेकर चलता है। तारनहारा हमारी शरण, छाए में लेकर चलता है। अपना बोझ प्रभु पर डाल, कभी न घबराना। तेरा आदर मान करेगा, आश्चर्य कम करेगा। माता पिता यदि छोड़ दे भी, वो तो गले लगाएगा। माता पिता यदि छोड़ दे भी, वो तो गले लगाएगा। अपना बोझ प्रभु पर डाल, कभी न घबराना। तेरा आदर मान करेगा, आश्चर्य कम करेगा। भक्तों को वो भूलेगा नहीं, हमेशा उनको संभालेगा। भक्तों को वो भूलेगा नहीं, हमेशा उनको संभालेगा। கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை யார்
ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலாய் இருக்கின்றார். நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். दयालु पिता हम धन्यवाद देते हैं राजा, கிருபை நிறைந்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். हम हमारे सारे चिंताओं को, बोझ को तेरे पास हम लाते हुए तेरे निकटता में हम लोग आए हैं. ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் உடைய சமூகத்திலே நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம். अभी तक जो परमेश्वर हमें संभाला, वो परमेश्वर आगे भी हमें संभालने का ताकत को रखता है. இதுவரைக்கும் எங்களை நடத்தின தேவன் இனியும் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறீர். इस आराधना में जितने लोग इकट्ठे हैं, सारे लोगों के लिए हम लोग प्रार्थना करते हैं. இந்த ஆராதனையில யாரெல்லாம் ஒன்று கூடி இருக்கிறார்களோ எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. हम नहीं जानते हैं प्रभु उन लोगों के हृदय में किस प्रकार का चिंताएं हैं, ஆண்டவரே, அவருடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட கவலை இருக்கிறது என்பதை குறித்து எங்களுக்கு தெரியாதப்பா. लेकिन तू सर्वशक्तिमान है और सर्वज्ञानी भी है प्रभु. ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவர், சர்வ ஞானம் உள்ளவராய் இருக்கிறீர். सारे बातों को जानने वाला परमेश्वर तू ही है. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறீர். इस आराधना को इस प्रकार तो आशीषित करने के लिए हम प्रार्थना करते हैं, இந்த ஆராதனையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ताकि इस आराधना में भाग लेने वाले सब कोई प्रभु आपके द्वारा अब मजबूत होने पाए. ஆண்டவரே, இந்த ஆராதனையில பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் உம்மிலே பலன் கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. उनके सारे प्रार्थना निवेदनों को प्रभु जी आज तू उत्तर देने के लिए हम प्रार्थना करते हैं. ஆண்டவரே, அவருடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுவருக்கும் கர்த்தர் இன்றே பலன் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். एक और बार तेरे प्रेम के निकटता में हमें ले जाने के लिए हम प्रार्थना करते हैं राजा. ஆண்டவரே, மீண்டும் ஒருமுறையாக உம்முடைய அன்பின் அருகிலே எங்களை எடுத்து செல்லுங்க. इस आराधना का शुरू से लेकर आखिरी तक तू हम सबों को संभालने के लिए, अपने नियंत्रण में रखने के लिए हम प्रार्थना करते हैं. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் எங்கள் ஒவ்வொருவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. न केवल हम अपने लिए प्रार्थना करते हैं, ஆண்டவர், நாங்கள் எங்களுக்கு மாத்திரமல்ல, हमारे समान बहुत लोग झुंड झुंड प्रभु इधर उधर प्रभु जी पूरा हिंदुस्तान में प्रभु जी आराधना के लिए इकट्ठे होंगे. ஆண்டவரே, எங்கள் தேசம் முழுவதிலும் கொஞ்சம் கொஞ்சமாக, கூட்டம் கூட்டமாக, சிறு சிறு கூட்டமாக ஒவ்வொரு பகுதியில் அநேக இடங்களிலே ஜனங்கள் இருக்கிறார்கள் அப்பா. सबों के ऊपर तेरे महान उपस्थिति हो. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். उन सबों के ऊपर तेरा आशीष हो. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். एक और बार हम अपने आप को भी तेरे हाथों में सौंपते हैं राजा. ஆண்டவரே, மீண்டும் ஒருவரையாக எங்கள் ஒவ்வொருவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். पूरा आराधना को तेरे हाथों में सौंपते हैं. ஆராதனை முழுவதுமாக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. सारे ये तो महिमा तुझको देते हुए प्रार्थना को प्रभु यीशु मसीह के नाम से मानते हैं, सुन और ग्रहण कर. எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, आमीन. हालेलुया. हम पहले 11 नंबर गीत को हम सब कोई मिलके गाते हुए परमेश्वर के निकटता में हम लोग आएंगे. जंगली दरख्तों के दरमियान एक सेब के पेड़ के समान नजर आता है मुझे ऐ मसीह, सारे संतों के बीच में तू. जंगली दरख्तों के दरमियान एक सेब के पेड़ के समान
जंगली दरख्तों के दरमियान एक सेब के पेड़ के समान नजर आता है मुझे ऐ मसीह, सारे संतों के बीच में तू नजर आता है मुझे मसीह, सारे संतों के बीच में तू। हम करूं तेरे प्रभु अपने जीवन भरे जंगल के सफर में, गाऊं शुक्र गुजारी से मैं, गाऊं शुक्र गुजारी से मैं। हम करूं तेरे प्रभु अपने जीवन भरे जंगल के सफर में, गाऊं शुक्र गुजारी से मैं, गाऊं शुक्र गुजारी से मैं। तू ही है नरगिस का शारून का, हाँ तू सोसन वादियों का, तू ही है नरगिस का शारून का, हाँ तू सोसन वादियों का। संतों में तू है अति पवित्र, कैसा कामिल और शान से भरा। संतों में तू है अति पवित्र, कैसा कामिल और शान से भरा। हम करूं तेरी प्रभु अपने जीवन भरे जंगल के सफर में, गाऊं शुक्र गुजारी से मैं, गाऊं शुक्र गुजारी से मैं। हम करूं तेरी प्रभु अपने जीवन भरे जंगल के सफर में, गाऊं शुक्र गुजारी से मैं, गाऊं शुक्र गुजारी से मैं। इत्र के समान है तेरा नाम, खुशबू फैलाता है जहां में। इत्र के समान है तेरा नाम, खुशबू फैलाता है जहां में। तंगी मुसीबत और बदनामी में बनूं खुशबूदार तेरे समान। तंगी मुसीबत और बदनामी में बनूं खुशबूदार तेरे समान। हम करूं तेरी प्रभु अपने जीवन भरे जंगल के सफर में, गाऊं शुक्र गुजारी से मैं, गाऊं शुक्र गुजारी से मैं। घबराहट की लहरों से गर डूब दुख के सागर में। घबराहट की लहरों से गर डूब दुख के सागर में। अपने जोरावर हाथ को बढ़ा, मुझे अपने सीने से लगा। अपने जोरावर हाथ को बढ़ा, मुझे अपने सीने से लगा। हम करूं तेरी प्रभु अपने जीवन भरे जंगल के सफर में, गाऊं शुक्र गुजारी से मैं, गाऊं शुक्र गुजारी से मैं। अभी आ रहा हूँ तेरे पास, पूरी करने को तेरी मर्जी। अभी आ रहा हूँ तेरे पास, पूरी करने को तेरी मर्जी।
ताकि दे दूं मैं काम को अंजाम, पाऊं तेरे दीदार में इनाम। ताकि दे दूं मैं काम को अंजाम, पाऊं तेरे दीदार में इनाम। हम करूं तेरी ऐ प्रभु अपने जीवन भरे जंगल के सफर में, गाऊं शुक्र गुजारी से मैं, गाऊं शुक्र गुजारी से मैं, गाऊं शुक्र गुजारी से मैं। यहां हम तीसरा पद में इस प्रकार हम पाते हैं, இங்கே மூன்றாவது அடியில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, परमेश्वर का नाम इत्र के समान है। ஆண்டவருடைய நாமம் இதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது। परमेश्वर के नाम से खुशबू वासने, ஆண்டவருடைய நாமத்திலிருந்து வாசனை வெளிப்படுகிறது। परमेश्वर हमारा जीवन से भी चाहता है हम भी खुशबू उस प्रकार का हम दूसरों के लिए फैलाते रहें। ஆண்டவர் இப்படியாக எதிர்பார்க்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் இருந்தும் வாசனை மற்றவர்களுக்கு வீச வேண்டும்। हर प्रकार के तंगी और मुसीबत में, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும், हर प्रकार के परेशानियों में, எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும், आज का वातावरण हमारा जीवन में जैसा भी क्यों न हो, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்குரிய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், आपके जीवन का वातावरण कुछ भी क्यों न हो, உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும், आपका पारिवारिक स्थिति कुछ भी क्यों न हो, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், आपके सेवकाई के क्षेत्र की जो बातें हैं वो कुछ भी क्यों न हो, உங்களுடைய ஊழிய பாதைகளிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், परमेश्वर चाहता हम दूसरों के लिए खुशबू फैलाने वाले बने। ஆண்டவர் இப்படியாக விரும்புகிறார், நாம் மற்றவருடைய வாழ்க்கைக்கு வாசனைகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும்। उस प्रकार का अनुग्रह को परमेश्वर देने के लिए चाहता है। ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை தர விரும்புகிறார்। एक और बार वो तीसरा पद को हम चाहते हुए हम प्रार्थना के रूप में उसको हम गाते हुए परमेश्वर का निकटता में जाएंगे। மீண்டும் ஒரு முறையாக அந்த மூன்றாவது அடியை ஒரு ஜெபமாக பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்। इत्र के समान है तेरा नाम, खुशबू फैलाता है जहां में। इत्र के समान है तेरा नाम, खुशबू फैलाता है जहां में। तंगी मुसीबत और बदनामी में बनूं खुशबूदार तेरे समान। तंगी मुसीबत और बदनामी में बनूं खुशबूदार तेरे समान। येसुवे आत्मने सरे सारो निन रोजावुम लीली पुष्पमुमाम। பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர், காட்டு மரங்களின் கீச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கீச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இன்பம் ரசத்திலும் அதிமதுரம். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இன்பம் ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்துமனேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம். பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர்.
वैसा ही हम 52 नंबर गीत को भी अब मिलके हम गाएंगे। पावन है वो प्रभु हमारा, उसकी जय जयकार करो। पावन है वो प्रभु हमारा, उसकी जय जयकार करो। निर्बल का वो बल है न्यारा, उसकी जय जयकार करो। पावन है वो प्रभु हमारा, उसकी जय जयकार करो। निर्बल का वो बल है न्यारा, उसकी जय जयकार करो। जय हो जय हो जय हो जय हो जय हो जय हो। दीन दुखियों का है वो दाता, भटके हुओं को राह बताता। दीन दुखियों का वो दाता, भटके हुओं को राह बताता। सीधे मार्ग में हमें चलाता, सीधे मार्ग में हमें चलाता। उसकी जय जयकार करो। पावन है वो प्रभु हमारा, उसकी जय जयकार करो। निर्बल का वो बल है न्यारा, उसकी जय जयकार करो। जय हो जय हो जय हो जय हो जय हो जय हो। यीशु हमारा बड़ा महान, निर्बुद्धियों को देता ज्ञान। यीशु हमारा बड़ा महान, निर्बुद्धियों को देता ज्ञान। पतितों का वो बचाता प्राण, पतितों का वो बचाता प्राण। उसकी जय जयकार करो। पावन है वो प्रभु हमारा, उसकी जय जयकार करो। निर्बल का वो बल है न्यारा, उसकी जय जयकार करो। जय हो जय हो जय हो जय हो जय हो जय हो। यीशु की महिमा परमपार, जग का वो है तारनहार। यीशु की महिमा परमपार, जग का वो है तारनहार। मानो उसे अपना आधार, मानो उसे अपना आधार। उसकी जय जयकार करो। पावन है वो प्रभु हमारा, उसकी जय जयकार करो। निर्बल का वो बल है न्यारा, उसकी जय जयकार करो। ओ जय हो जय हो जय हो जय हो जय हो। पावन है वो प्रभु हमारा, उसकी जय जयकार करो। निर्बल का वो बल है न्यारा, उसकी जय जयकार करो। हम सबको आंखों को बंद करते हुए हम परमेश्वर को हम
ध्यान रखते हुए परमेश्वर को हम आराधना करेंगे। நாம் யாவரும் கண்களை மூடி அப்படியே தேவனுடைய நாமத்திலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். जिनके पास बल नहीं है उनको ताकत देने वाला परमेश्वर है। யாரிடத்தில் பலன் இல்லையோ அவர்களுக்கு பலன் தருகிற தேவன். जो निर्बुद्धि है उनके लिए बुद्धि देने वाला परमेश्वर है। யார் புத்தி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு புத்தியை கர்த்தர் தேவன் தருகிறார். उस महान परमेश्वर को उपस्थिति में हम लोग आए हैं। அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். वातावरण को देख के आप घबराहट के साथ आप बैठे होंगे। சூழ்நிலைகளை பார்த்து ஒருவேளை கலங்கி போய் வந்திருக்கலாம். जब हम परमेश्वर का महिमा देंगे, ஆண்டவர் எப்பொழுது தம்முடைய மகிமையை தருகிறாரோ, जब हम परमेश्वर को हम महिमा करेंगे, நாம் எப்பொழுது ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோமோ, जब हम परमेश्वर का आराधना करेंगे, நாம் ஆண்டவருக்கு எப்பொழுது ஆராதனை செய்கிறோமோ, परमेश्वर नया अभिषेक और नया ताकत को देने वाला है। ஆண்டவர் புதிய அபிஷேகத்தையும் புதிய பலனையும் தருகிறவராயிருக்கிறார். जब परमेश्वर का नया सामर्थ्य हमारा जीवन में उतरेगा, எப்பொழுது ஆண்டவருடைய புதிய கிருபை புதிய பலன் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதோ, हम अपने वातावरण को हम भूल जा सकते हैं। நாம் நம்முடைய சூழ்நிலைகளை மறந்து போக முடியும். हम लगातार परमेश्वर के लिए हम दौड़ सकते हैं। நாம் தொடர்ந்து ஆண்டவருக்காக ஓட முடியும். हम लगातार परमेश्वर के लिए सेवा कर सकते हैं। நாம் தொடர்ந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும். इसलिए आइए हम सब कोई मिलके महिमा तेरी ही हो, महिमा हो यीशु की, उस गीत को हम सब कोई मिलके गाते हुए परमेश्वर को महिमा देंगे। महिमा तेरी ही हो, प्रताप भी तेरा ही हो, महिमा तेरा ही हो, प्रताप भी तेरा ही हो, स्तुति और सन्ना और प्रशंसा मिले तुझे प्रभु जी। सब कोई गाएंगे, स्तुति और सन्ना और प्रशंसा मिले तुझे प्रभु जी। आराधना हो, आराधना हो, आराधना हो, आराधना हो, मेरे प्रेमी यीशु ही की, मेरे प्रेमी यीशु ही की। अगुआ मेरा साथी हमारा, तसल्ली देने वाला, गाएंगे, अगुआ मेरा साथी हमारा, तसल्ली देने वाला, अनमोल प्रेम के अनूठे बल से आग जला दे मुझ में, अनमोल प्रेम के अनूठे बल से आग जला दे मुझ में। आराधना हो, आराधना हो, आराधना हो, आराधना हो, मेरे प्रेमी यीशु ही की, मेरे प्रेमी यीशु ही की। வழிகாட்டும் தீபம் துணையாளரே, கேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, கேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும்
ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. इस आराधना में आप जरूर गीतों को गा रहे हैं. இந்த ஆராதனையிலே நாம் ஆண்டவரை பாடி துதிக்கிறோம் மெய்யாகவே. जीवन की ऐसा एक स्थिति में, ऐसा एक जगह में आके आप बिल्कुल बैठ चुके होंगे. நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில வந்து நாம் நின்று கொண்டிருக்கிறோம். कहां जाना है मुझे मालूम नहीं, எங்கே போக வேண்டும் எனக்கு தெரியாது. क्या निर्णय लेना है मुझे मालूम नहीं. என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் அதுவும் எனக்கு தெரியாது. आप सेवकाई में भी हो सकते हैं, நாம் ஒருவேளை ஊழியத்திலும் இருக்கலாம், या आपके बिजनेस में, आपका जॉब में, आपके जो आर्थिक परिस्थिति में इस प्रकार का जगह में आके आप बैठ गए होंगे. ஒருவேளை உங்கள் வேலையிலோ உள்ளது வியாபாரத்திலோ எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து அமர்ந்திருக்கலாம். किसी से बोल नहीं पा रहे हैं, யாரிடத்திலும் சொல்ல முடியவில்லை. क्या करना है समझ में नहीं आ रहा है. என்ன செய்வது என்பது ஒன்றும் புரியவில்லை. आप जवानी उम्र में हो सकते हैं, ஒருவேளை வாலிப வயதில் இருக்கலாம். अंदरे अंदर इस प्रकार के परिस्थिति में आप होकर गुजरते हुए आप बैठ गए होंगे. உள்ளுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு அமர்ந்து கொண்டு நாம் கலங்கி கொண்டு இருக்கலாம். किस प्रकार आगे बढ़ूं मुझे समझ में नहीं आ रहा है. எப்படி நான் முன்னோக்கி செல்வேன் எனக்கு புரியவில்லையே ஒன்றும். आपके लिए एक साथी है, உங்களுக்கு ஒரு வழி உண்டு. आपको अगुवाई करने के लिए एक प्रेमी परमेश्वर है. உங்களுக்கு உத்தரவு சொல்வதற்கு ஒரு அன்பான ஒரு தேவன் உண்டு. आगे आपका रास्ता दिखाने के लिए एक प्रेमी परमेश्वर है. உங்களுக்கு முன்பாக வழியை ஆயத்தம் படுத்துவதற்கு ஒரு தேவன் உண்டு. क्योंकि आप जान नहीं पा रहे लेकिन परमेश्वर जानता है. ஏனென்றால் உங்களுக்கு தெரியாத காரியங்களின் தேவன் அறிந்திருக்கிறார். आपके सामने पहाड़ जैसा दिखाई पड़ रहा है या लाल समुद्र जैसा दिखाई पड़ रहा है. உங்களுக்கு முன்பாக பெரிய பர்வதம் போல, பெரிய செங்கடல் போல தெரிகிற காரியங்கள் आप देख नहीं पा रहे हैं. உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். एक परमेश्वर ही आपके लिए मदद कर सकता है. தேவன் மாத்திரமே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். आप दिल से अगर आप गाते हुए प्रार्थना करेंगे, இருதயத்திலிருந்து ஒருவேளை நீங்கள் ஜெபித்து அவரை ஆராதிக்கும் போது, आप दिल से इसको प्रार्थना के रूप में गाएंगे, நீங்களுடைய இருதயத்திலிருந்து இதை ஒரு ஜெபமாக ஏறெடுக்கும் பொழுது, मेरा अगुवाई करने वाला, मुझे चलाने वाला परमेश्वर एक है, तू ही है करके अगर हम गाएंगे, எனக்கு உதவி செய்கிற, எனக்கு செவி கொடுக்கிற தேவன் ஒருவர் நீர் மாத்திரமே என்று நாம் அவரை பாடும் பொழுது, लाल समुद्र में आपके लिए रास्ता खुलेगा. செங்கடலை இரண்டாக பிளந்து கர்த்தர் தேவன் வழியை உண்டாக்குறவர். आने वाला दिन में आप गवाही देंगे, வருகிற நாட்களிலே நீங்கள் சாட்சி சொல்ல முடியும். हाँ, मैं परमेश्वर से प्रार्थना किया, परमेश्वर मेरे लिए रास्ता दिखाया. நான் தேவனிடத்தில் ஜெபம் செய்தேன், தேவன் எனக்காக வழிகளை திறந்தார் என்று சொல்ல முடியும். उस पद को हम एक और बार गाते हुए, हम ओंठों से नहीं हृदय से हम गाते हुए परमेश्वर के पास अपनी बातों को हम रखेंगे. நாம் மீண்டும் ஒரு முறையாக அந்த படிகளை நாம் இருதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். अगुआ मेरा साथी हमारा, तसल्ली देने वाला, अगुआ मेरा Yes, Lord. साथी हमारा, तसल्ली देने वाला, अनमोल प्रेम के अनूठे बल से
आग जला दे मुझ में, अनमोल प्रेम के अनूठे बल से आग जला दे मुझ में। आराधना हो, आराधना हो, आराधना हो, आराधना हो मेरे प्रेमी यीशु की, मेरे प्रेमी यीशु की। महिमा तेरी ही हो, प्रतापी तेरा ही हो, महिमा तेरा ही हो, प्रतापी तेरा ही हो। स्तुति और सन्नाम और प्रशंसा मिले तुझे प्रभु जी। स्तुति और सन्नाम और प्रशंसा मिले तुझे प्रभु जी। आराधना हो, आराधना हो, आराधना हो, आराधना हो मेरे प्रेमी यीशु की, मेरे प्रेमी यीशु की। दयालु पिता हम धन्यवाद देते हैं, हम घबराहट के साथ रहने का कोई जरूरत नहीं है। हम निराशापन में बैठ जाने का कोई दरकार नहीं है। दुनिया के लोग उस प्रकार रह सकते हैं, लेकिन हमारे लिए एक जीवित परमेश्वर है। न केवल हमारे साथ में रहने वाला साथी है, हमारे लिए रास्ता दिखाने वाला परमेश्वर भी है प्रभु। इसलिए हम एक नया बल और ताकत के साथ, उत्साह के साथ हम आगे बढ़ सकते हैं। लगातार हमसे बर्ताव कर, यीशु के नाम से मानते हैं, सुनो ग्रहण कर। आमीन। प्रभु यीशु मसीह के नाम से इस आराधना में इकट्ठे हुए सारे लोगों को मैं स्वागत करता हूं। இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றியை வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன்। आज भी हम परमेश्वर के वचन से कुछ बातों को हम अध्ययन करने के लिए कोशिश करेंगे। இன்றும் நம்ம ஆண்டவருடைய வசனத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு நம்ம முயற்சி செய்வோம்। पवित्र आत्मा हमें सहायता करने पाए, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக। हम मसीह जीवन में आगे बढ़ने के लिए आज का संदेश हमें मदद करने पाए। நாம் ஆண்டவருக்குள்ள, அவருடைய வாழ்க்கையில், நம்ம ஆண்டவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையில இன்னும் அதிகமாக முன்னேறி செல்வதற்கு இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு உதவி செய்யும்। साथ ही साथ हम मसीह सेवकाई में भी उत्साह के साथ हम आगे बढ़ने के लिए परमेश्वर में दया करने पाए। அதோடு கூட ஆண்டவருடைய ஊழிய காரியத்திலும் நாம் தொடர்ந்து முன்னேறுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக। आज जो संदेश में देने वाला हूं उसका जो शीर्षक इस प्रकार है, मसीह जीवन में आनंद। இன்றைக்கு நான் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு தலைப்பு என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷம்। मसीह जीवन में आनंद, ஆண்டவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம்। जब आप और हम आनंद के साथ रहेंगे तब हम उत्साह के साथ प्रभु यीशु मसीह के संग संग हम आगे जा सकते हैं। நாம் எப்பொழுது சந்தோஷமா இருக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம்
உற்சாகத்தோடு ஆண்டவருடைய காரியங்களை நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியும். जब हम आनंद और खुशी के साथ जीवन बिताएंगे तब हम ज्यादा प्रभु के लिए दौड़ भी सकते हैं. நாம் எப்பொழுது சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு இருக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் ஆண்டவருக்காக அதிகமான காரியங்களை செய்ய முடியும். क्योंकि मसीह जीवन आनंद से शुरू होता है. ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒரு சந்தோஷத்தோடு தொடங்குகிறது. बाइबल बतलाती है उद्धार का आनंद. வேதாகமம் சொல்லுகிறது ரட்சிப்பின் சந்தோஷம் என்று. क्योंकि जब यीशु मसीह का जन्म के बारे में हम लूका में हम पढ़ते हैं, ஏனென்று சொன்னால் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் பிறப்பை குறித்து நாம் லூக்காவிலே படிக்கும் பொழுது उस वचन को हम सुनेंगे. நாம் அந்த வசனத்தை கேட்போம். लूका रचित समाचार उसका दूसरा अध्याय उसका 10वां वचन. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். तब स्वर्गदूत ने उनसे कहा, मत डरो, क्योंकि देखो मैं तुम्हें बड़े आनंद का सुसमाचार सुनाता हूँ जो सब लोगों के लिए होगा. तमिल में தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். इसका मतलब प्रभु यीशु मसीह जब ये जगत में आए वो आपके लिए मेरे लिए एक आनंद का समाचार है. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த செய்தியானது உங்களுக்கும் எனக்கும் ஒரு சந்தோஷத்தின் செய்தி. इसलिए यीशु मसीह को जब हम ग्रहण करते हैं उद्धार का आनंद को हम प्राप्त करते हैं. இதனால் தான் நாம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை சுதந்தரித்துக் கொள்கிறோம். ये खुशी और आनंद हमेशा हमेशा हमारा जीवन में पाया जाना बहुत जरूरी है. இந்த சந்தோஷமும் இந்த ஆனந்தமும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வர வேண்டும். कुछ वचनों को पहले मैं आपके सामने ले आऊंगा, फिर मेरे संदेश में मैं जाऊंगा. நான் சில வசனங்களை உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன், பின்பு தொடர்ந்து என்னுடைய நான் செய்திக்கு நேராக கடந்து செல்கிறேன். क्यों हमारा जीवन में इस आनंद को हम बना के रखना है? ஏன் இந்த சந்தோஷத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் நிலைத்து வைத்திருக்க வேண்டும்? भजन संगीता 119 उसका 92 नंबर वचन को देखेंगे. சங்கீதம் 119 அதனுடைய 92வது வசனத்தை நாம் பார்ப்போம். वहां पर क्या लिखा है हम लोग देखेंगे. यदि मैं तेरी व्यवस्था से सुखी न होता तो मैं दुख के समय नष्ट हो जाता. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். यहाँ बाइबल बतलाती है जब हम परमेश्वर का वचन से हम अगर आनंद और खुशी के साथ जीवन नहीं बिताएंगे हम दुख में डूब जाएंगे. இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் தேவனுடைய வசனத்தின் மேலே சந்தோஷமா இல்லாமல் இருந்திருந்தால் நாம் துக்கத்திலே அழிந்து போயிருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. क्योंकि हम चारों तरफ उस प्रकार का परिस्थिति में ही हम जीवन बिता रहे हैं. ஏனென்று சொன்னால் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலை அப்படியாக இருக்கிறது, அதன் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். चारों तरफ बीमारियां जो फैल रहा है, 4 திசைகளிலும் வியாதிகள் நம்மை சூழ்ந்து காணப்படுகிறது. नया नया बीमारियां आ रहा है. புதிய புதிய வியாதிகள், கொள்ளை நோய்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. कोविड-19 के बारे में सुने, கொரோனா கோவிட்-19 அதை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். फिर लोग कहने लगे सेकंड वेव, பின்பதாக 2ஆம் அலை என்று சொல்ல தொடங்கினார்கள். तीसरा वेव अभी पूरा आया नहीं, उसके पहले ही कुछ नया नया बीमारी आ गया. 3வது அலை இன்னும் வரவில்லை, அதற்கு இடையிலே अनेक புதிய புதிய வியாதிகள் வந்து इस கொண்டிருக்கிறது. प्रकार के हालत में हम जो है दुख में डूब जाने का संभावना है. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் துக்கத்திலே அமிழ்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. घबराहट में हम डूब जाने का संभावना है. நாம் பயத்திலே அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை உண்டு. लेकिन हम आनंद खुशी के साथ जो बाइबल के वचनों का अध्ययन करेंगे तब उससे हम बच सकते हैं. நாம் சந்தோஷத்தோடு இந்த வேத வசனத்தினுடைய ஆனந்த களிப்போடு இருக்கும்போது மாத்திரமே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். वैसा ही परमेश्वर में जो हमारा आनंद है उसके बारे में और एक वचन को हम लोग देखेंगे. அதே போல ஆண்டவர் நமக்கு எப்படியாக சந்தோஷமா இருக்கிறார் என்பது குறித்து இன்னொரு வசனத்திலே நாம் हम பார்ப்போம். जानते हैं उस वचन को. நாம் அந்த வசனத்தை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறோம். नेहमिया उसका 8वां अध्याय उसका 10वां वचन को देखेंगे. நெகேமியா 8வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். नेहमिया उसका 8वां अध्याय उसका 10वां वचन. நெகேமியா 8வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். फिर उसने उनसे कहा, जाकर चिकना चिकना भोजन करो और मीठा मीठा रस पियो, और जिनके लिए कुछ तैयार नहीं हुआ उनके पास भोजन सामग्री भेजो, क्योंकि आज का दिन हमारे प्रभु के लिए पवित्र है, और उदास मत रहो, क्योंकि यहोवा का आनंद तुम्हारा दृढ़ गढ़ है. आखिरी लाइन तमिल में पढ़ेंगे. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள்.
விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். हाँ, जब हम मसीह में आनंद और खुशी के साथ जीवन बिताएंगे, उसी में हमारा ताकत है. நாம் எப்பொழுது ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அதிலிருந்து நமக்கு பலன் கிடைக்கிறது. जब ताकत रहेगा तभी हम मसीह जीवन में आगे जा सकते हैं. எப்பொழுது நமக்கு பலன் இருக்கிறதோ அப்போதுதான் நான் முன்பாக முன்னோக்கி செல்ல முடியும். जब हमारे अंदर ताकत रहेगा, हम प्रभु के लिए हम काम भी कर सकते हैं. நமக்குள்ளே பலன் இருக்கும்போது மாத்திரமே நாம் ஆண்டவருக்காக காரியங்களை செய்ய முடியும். जब हम देखते हैं मसीह में, जब हम आनंद और खुशी के साथ जीवन बिताएंगे, हमारे लिए जो ताकत है, நாம் பார்த்த பிரகாரமாக நாம் ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சியா இருக்கும்போது எப்படி பலன் கிடைக்கிறதோ, जब ये खुशी आनंद हमारा जीवन से निकल जाता है, क्या होता है, हम एक वचन में देखेंगे. எப்பொழுது இந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிரிந்து செல்கிறதோ அப்பொழுது என்ன நடக்கும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். नीति वचन उसका 24वां अध्याय 10वां वचन. நீதிமொழிகள் அதனுடைய 24வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. यदि तू विपत्ति के समय साहस छोड़ दे तो तेरी शक्ति बहुत कम है. ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. जब विपत्ति का समय में हमारा आनंद और खुशी को हम खो जाते हैं, निराशापन के लिए जगह देंगे, तब हमारा ताकत को भी हम खो जाने का संभावना है. ஆபத்து காலத்திலே நாம் எப்பொழுது நம்முடைய மகிழ்ச்சி ஆனந்த களிப்பையும் நாம் விட்டு விடுகிறோமோ அப்பொழுது நம்முடைய பலனும் குறைந்து போகிறது. तो इसलिए आनंद और खुशी जो निराशापन के साथ एक संबंध में रहता है. இதனால்தான் சந்தோஷம், களிப்பு, ஆனந்தம் இவைகளுக்கும் பலன் இவைகளுக்கும் ஒரு தொடர்பு எப்பொழுதும் உண்டு. वो निराशापन के साथ संबंध में रहता है. वो निराशापन जब आएगा, आनंद और खुशी जो हमारा जीवन से निकल जाएगा. எப்பொழுது நமக்கு பலவீனம் வருகிறதோ அப்பொழுது இந்த சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலகி விடுகிறது. हम पुराना नियम में देखते हैं एलिया के बारे में. நாம் பழைய ஏற்பாட்டில் எலியாவை குறித்து படித்திருக்கிறோம். परमेश्वर के लिए ताकत के साथ सेवा किया, ஆண்டவருக்காக வைராக்கியமாக பலனோடு கூட ஊழியம் செய்தவர். लेकिन हम जब पढ़ते हैं वो निराशापन में चला गया. நாம் வாசிக்கிறோம் அவர் சோர்வான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து சென்றார். मसीह सेवकाई में जो आनंद होना चाहिए, वो आनंद को वो अनुभव नहीं कर पाया. கிறிஸ்துவுக்குள்ளான காரியங்களுக்குள்ள அந்த சந்தோஷத்தை அவரால் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. उसको अनुभव नहीं कर पाया. அவரால் அதை அனுபவிக்க முடியவில்லை. इसलिए वो जब आनंद को खोया, निराशापन चले आया. எப்பொழுது அந்த சந்தோஷம் அவரை விட்டு பிரிந்து சென்றதோ அவருக்குள்ளாக ஒரு கவலை, சோர்வு வந்தது. हमारा जीवन कैसा है? நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? हमारा जीवन में क्या जो आनंद को हम प्राप्त किए प्रभु यीशु मसीह के द्वारा, अभी भी हमारा जीवन में है? நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்ற அந்த ஆனந்தம் இப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறதா? जब उद्धार पाते समय आनंद को प्राप्त किए, वो आनंद अभी भी हमारा जीवन में है? நாம் ரட்சிக்கப்படும் போது தேவன் கொடுத்த அந்த ஆனந்தத்தை இப்பொழுதும் நாம் வைத்திருக்கிறோமா? हम थोड़ा सा जांच के देखना है, நாம் ஒரு விஷயமாக நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். क्योंकि ये आनंद जब रहेगा तबे हम उत्साह के साथ हम आगे बढ़ सकते हैं. ஏனென்று சொன்னால் இந்த சந்தோஷம், இந்த ஆனந்த களிப்பு நமக்குள்ளாக இருந்தால் மாத்திரமே நாம் தொடர்ந்து சந்தோஷமாக ஓட முடியும். एलिया को देख के परमेश्वर कहता है और बहुत लंबी दूर तक जाना है. எலியாவை பார்த்து தேவன் இப்படியாக சொன்னார், இன்னும் நீண்ட தூரம் நீர் பிரயாணம் செய்ய வேண்டும். लेकिन निराशापन के लिए जगह दिया. ஆனால் அவன் சோர்வுக்கு இடம் கொடுத்தார். वो उत्साह उनके अंदर में नहीं था. அந்த உற்சாகம் அவருக்குள்ளாக காணப்படவில்லை. मसीह सेवकाई में जो आनंद और खुशी है, उसको वो महसूस नहीं कर पाया. கிறிஸ்துவுக்குள்ளான ஆனந்தம், சந்தோஷத்தை அவருக்குள்ளாக அவர் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. लेकिन पौलुस के बारे में जब हम पढ़ते हैं, ஆனால் நாம் பவுலை குறித்து படிக்கும் பொழுது वो बहुत जो बातों के सामना किया, बहुत घबराहट के बीच में गया और विरोधियों के सामना किया और संकट और क्लेश सबको सामना किया. लेकिन वो कहता है आनंदित रहो, आनंदित रहो, मैं फिर से कहता हूं तुम आनंदित रहो. பவுல் அநேக கஷ்டமான சூழ்நிலைகள், மிகவும் கொடூரமான காரியங்கள், ஆபத்துகள் நிறைந்த சூழ்நிலையில் அவர் கடந்து சென்றாலும், ஆனால் அவர் ஒரு வார்த்தையை ரொம்ப தெளிவாக சொன்னால், மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்தல், கிறிஸ்துவுக்குள்ளாக மகிழ்ச்சியாயிருங்கள் என்று மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் उस वचन को हम जानते हैं, फिलिपियों उसका 4 अध्याय का 4 वचन में लिखा है, आनंदित रहो, आनंदित रहो, मैं फिर कहता हूं तुम आनंदित रहो. பிலிப்பியர் 4வது அதிகாரத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது,
संतोषमाயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். क्योंकि उस खुशी और आनंद को ये पौलुस जीवन में आखिरी अंतिम समय तक जो है वो महसूस किया. ஏனென்று சொன்னால் பவுல் அந்த கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷம், அந்த களிப்பை தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நேரம் வரைக்கும் அவர் காத்து கொண்டார். वही जो है वो दौड़ को पूरा करने के लिए उनको मदद किया. அதுவே தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் தனக்கு நியமித்த எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க அவருக்கு பலன் கொடுத்தது. हमसे ज्यादा दुखों को उन्होंने सामना किया. நம்மை காட்டிலும் மிகவும் கடினமான சூழ்நிலைகளை அவர் கடந்து சென்றார். एकदम कठिन परिस्थिति में समुद्र में यात्रा किया. அவர் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே அவர் கடலிலே பிரயாணம் செய்தார். हर प्रकार की दुखों को सामना किया. எல்லா விதமான துக்கங்களும் துயரங்களும் அவருக்கு வந்தது. लेकिन वो कहता है, एक वचन में हम पढ़ेंगे अब प्रेरितों के काम उसका 20वां अध्याय. प्रेरितों के काम அப்போஸ்தலர் நடபடிகள் அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நாம் படிக்க முடியும். उसमें हम लोग 2 वचनों को हम लोग देखेंगे. நாம் 2 வசனங்களை பார்க்கலாம். 23 और 24. 22 23. केवल यह कि पवित्र आत्मा हर नगर में गवाही दे देकर मुझसे कहता है कि बंधन और क्लेश तेरे लिए तैयार है, परंतु मैं अपने प्राण को कुछ नहीं समझता कि उसे प्रिय जानूं, वरन यह कि मैं अपनी दौड़ को और उस सेवा को पूरी करूं जो मैंने परमेश्वर के अनुग्रह के सुसमाचार पर गवाही देने के लिए प्रभु यीशु से पाई है. तमिल में 23 और 24. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். यहाँ पौलुस 24वां वचन में इस प्रकार कहता है. இப்படியாக பவுல் தன்னுடைய 24வது வசனத்திலே சொல்லுகிறார். तमिल में बहुत अच्छा से लिखा है. தமிழிலே இப்படி அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. मैं अपने दौड़ को खुशी के साथ पूरा करना चाहता हूं. நான் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்க விரும்புகிறேன். लेकिन उसके पहले क्या क्या कहता है? ஆனால் அதற்கு முன்பதாக என்னென்ன சொல்லுகிறார்? मेरे सामने बंधन रखा हुआ है. எனக்கு முன்பதாக கட்டுகள் இருக்கிறது. मेरे सामने क्रूस की बहुत बातें जो है रखा गया है. எனக்கு முன்பாக अनेक உபத்திரவமான காரியங்கள் உண்டு. लेकिन मैं किसी भी बातों को लेकर चिंता नहीं करूंगा. ஆனால் நான் எதை குறித்தும் கவலைப்படுகிறதில்லை. मैं खुशी के साथ मेरा दौड़ को मैं पूरा करने के लिए चाहता हूं. நான் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க விரும்புகிறேன். क्या आज हम इस प्रकार कर सकते हैं? நாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா? जैसा प्रभु यीशु मसीह ने कहा, जब हम प्रभु के पीछे आने के लिए अपने आप को सौंपे, हमारे लिए क्रूस है. எப்படி இயேசு கிறிஸ்து சொன்னாரோ அவரை பின்பற்றுகிற காரியம் என்பது நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு சிலுவை. वो हम क्रूस को उठा के ही हम दिन प्रतिदिन प्रभु यीशु मसीह को पीछे करना है. அந்த சிலுவையை நாம் சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருக்கு பின்னாக செல்ல வேண்டும். क्या हम कह सकते हैं मैं खुशी के साथ मेरा दौड़ को पूरा करने के लिए चाहता हूं? நாம் சொல்ல முடியுமா என்னோட ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு ஓடுகிறேன்? इसको अगर दूसरे ढंग से अगर बताना है, खुशी अगर आनंद हमारा जीवन में रहेगा तब ही हम दौड़ को पूरा कर सकते हैं. இதை இன்னொரு வடிவத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சந்தோஷமும் களிப்பும் என்னிடத்தில் இருந்தால் மாத்திரமே நான் முன்னோக்கி ஓட முடியும். वो मेरा दुख, मेरा क्रूस, सारे बातों को वो किनारा कर देता है. जब मेरे अंदर में मसीह यीशु का जो आनंद रहेगा, मैं दौड़ को पूरा कर सकता हूं. அது எல்லா உபத்திரவங்களையும் கஷ்டத்தையும் என்னிடத்திலிருந்து தூரப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ளாக முன்னோக்கி செல்வதற்கு அந்த சந்தோஷம் எனக்கு வழி நடத்தும். क्या आप मसीह जीवन में अपनी दौड़ को पूरा करने के लिए चाहते हैं? ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அவர் நியமித்த ஓட்டத்தை செய்து முடிக்க விரும்புகிறீர்களா? क्या आप मसीह सेवकाई में आपकी दौड़ को पूरा करने के लिए चाहते हैं? ஆண்டவர் நமக்காக கொடுத்த அந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை நாம் செய்து முடிக்க விரும்புகிறோமா? मैं जानता हूं बहुत लोग बहुत अच्छा से शुरू किए, लेकिन ये जब निराशापन के लिए जगह दिए, चिंता के लिए जगह दिए हैं, जब उनका जीवन में खुशी और आनंद को अनुभव नहीं कर पाए हैं, वो रास्ता में रुक गए. எனக்கு தெரியும் अनेक பேர் ரொம்ப சந்தோஷத்தோடு கிறிஸ்தவ வாழ்க்கையை துவங்கினார்கள். ஆனால் அந்த கிறிஸ்துவின் சந்தோஷம் நமக்குள்ளாக
நிலைத்து இருக்காத காரணத்தினால ஓட்டத்தை பாதியிலே நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. शुरू में जब पास्टर जो है आपको देख के वो बहुत आनंद हुए होंगे, वो कहते होंगे ऐसा विश्वासी को मैं देखा ही नहीं, इतना उत्साहित विश्वासी है. ஒருவேளை ஆரம்பத்தில் உங்களை பார்த்து உங்களுடைய ஊழியக்காரர் இப்படியாக சொல்லியிருக்கலாம், நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசியை பார்த்ததே இல்லை என்று உங்களை குறித்து பெருமையாக சொல்லியிருக்கலாம். सेवकाई के जो शुरू में आपको देख के बहुत लोग कहते होंगे ऐसा सेवक को मैं देखा नहीं, इतना बहुत अच्छा से प्रभु के लिए सेवा कर रहा है. உங்களுடைய ஊழியத்தை குறித்து பார்த்த அநேகர் இப்படியாக சொல்லியிருக்கலாம், நான் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துக்காரரை நான் பார்த்ததே இல்லை என்று அநேகர் உங்களை குறித்து சொல்லியிருக்கலாம். उस प्रकार का गवाही को क्या अभी आप प्राप्त कर पा रहे हैं? அப்படிப்பட்ட ஆரம்பத்திலே நீங்கள் பெற்ற அந்த பெயரை இப்பொழுது உங்களால் பெற முடிகிறதா? आपको अभी कोई देख के इस प्रकार कह सकते हैं இப்பொழுது உங்களை பார்த்து இப்படி யாராவது உங்களை குறித்து சொல்ல முடியுமா? या आप अपने बारे में इस प्रकार का गवाही दे सकते हैं? அல்லது நாம் நம்மை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கொடுக்க முடியுமா? अगर नहीं है तो இல்லை என்று சொன்னால் मसीह में मैं किस प्रकार आनंद और खुशी के साथ जीवन बिता रहा हूं, उसको हम जांचना बहुत जरूरी है. நான் கிறிஸ்துவுக்குள்ளான எப்படிப்பட்ட சந்தோஷத்திலே நான் வாழ்க்கை வாழுகிறேன் என்பதை குறித்து நான் தற்பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியம். मेरा जीवन में जो आनंद था वो अभी कहां चला गया? எனக்குள்ளாக இருந்த அந்த சந்தோஷம் இப்பொழுது எங்கே போனது? मेरे जीवन का जो खुशी वो कहां चला गया? எனக்குள்ளாக இருந்த அந்த கிறிஸ்துவின் சந்தோஷம் எங்கே போனது? अगर इसको हम समझ लेंगे, நான் இதை ஒருவேளை புரிந்து கொள்வேன் என்று சொன்னால் मेरे दौड़ को मैं अच्छी ढंग से खुशी के साथ मैं पूरा कर सकता हूं. எனக்காக நியமித்த அந்த ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு செய்து முடிக்க முடியும். परमेश्वर से जब हम मिलने के लिए जाएंगे, நான் தேவனை சந்திக்க போகும் பொழுது कितने दुखों को सामना किया, कितना कष्टों को उठाया, केवल इसको नहीं पूछेगा. எப்படிப்பட்ட கஷ்டங்களை எப்படிப்பட்ட உபத்திரங்களை நீ கடந்து சென்றாய் என்பதை மாத்திரம் தேவன் கேட்கிறதல்ல, किस प्रकार पूरा किया उसको पूछेगा. எப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்து முடித்தாய் என்பதை குறித்து கர்த்தர் अपना கேட்பார். दौड़ को किस प्रकार पूरा किया वो उसके बारे में परमेश्वर हमसे बातें करेंगे. என்னுடைய ஓட்டத்தை எப்படி முடித்தேன் என்ற காரியத்தை குறித்து தேவன் கேள்வி கேட்பார். एक परमेश्वर के दास ने इस प्रकार कहा, ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இப்படியாக சொல்லுகிறார், जहाज कितने बार और तूफान को सामना किया, कितने बड़े बड़े लहरों का सामना किया, वो काफी नहीं है. கப்பல் எப்பேற்பட்ட புயல்களை கடந்து சென்றது என்பதை குறித்து கேள்வி அல்ல, जगह सुरक्षित जहां जाना है वहां आप पहुंच जाए कि नहीं. கப்பல்ல இருந்த பயணிகளை பாதுகாப்பாக கொண்டு போய் அந்த சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்ததா என்பதுதான் பொருள். आज परमेश्वर हमें सहायता करने पाए, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கிருபை தருவாராக, परमेश्वर हमसे बातें करने पाए. ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவாராக. यहाँ पौलुस मैं खुशी के साथ इसको पूरा करता हूं करके कहता है. இங்கே பவுல் சொல்கிறார், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கிறேன். पौलुस के जीवन से मैं कुछ बातों को आपके बीच में रखूंगा. பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு दूसरा வைக்கிறேன். कोरिन्थियों उसका 4 अध्याय है. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம், दूसरा कोरिन्थियों उसका 4 अध्याय है. 2 கொரிந்தியர் 4வது उसका அதிகாரம் 8 और 9वां वचन को पहले हम लोग पढ़ेंगे. அதனுடைய 8வது 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். दूसरा कोरिन्थियों उसका 4 अध्याय 8 और 9वां वचनों को पढ़ेंगे. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். चारों ओर से क्लेश तो भोगते हैं पर संकट में नहीं पड़ते, निरुपाय तो हैं पर निराश नहीं होते, सताए तो जाते हैं पर त्यागे नहीं जाते, गिराए तो जाते हैं पर नष्ट नहीं होते. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. जब ये वचनों को मैं देखता हूं, நான் எப்பொழுது இந்த வசனத்தை பார்க்கிறேனோ मुझे मन करता है कूदने का. எனக்கு குதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. पौलुस कहता है हम जो है टूट नहीं जाते हैं. பவுல் சொல்லுகிறார், நான் ஒடுங்கி போகிறதில்லை, हर बातों को सामना करते हैं, நான் எல்லா காரியங்களையும் மேற்கொண்டாலும் लेकिन अभी भी हम लोग खड़े हैं. நான் இப்பொழுதும் என்னால் நிற்க முடிகிறது. और 16वां वचन को भी पढ़ेंगे, वही 4 अध्याय का 16वां वचन. इसलिए हम हियाव नहीं छोड़ते. हाँ बस, तमिल में क्या लिखा है? ஆனபடியினாலே हाँ, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. बस यहाँ पौलुस कहता है इसलिए हम हियाव नहीं छोड़ते. इसका मतलब निराशापन में हम जाते नहीं हैं. பவுல் இதில் தெளிவாக சொல்கிறார், நான் சோர்ந்து போகிறது இல்லை.
बहुत कुछ बातों को सामना करते हैं। அநேக காரியங்களை குறித்து அவர் அநேக காரியங்களின் வழியாக அவர் கடந்து சென்றார். क्रूसों को उठा के जाना पड़ा, சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. नंगापन में रहना पड़ा, நிர்வாணமாக இருக்கப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது. भूखे रहना पड़ा, பசியோடு கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. जेल खाना में रहना पड़ा। சிறைச்சாலையிலே கைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. लेकिन यहाँ लिखता है हम हियाव नहीं छोड़ते हैं। ஆனால் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சோர்ந்து போகிறதில்லை. यह हमारे लिए लिखा है परमेश्वर, ஆண்டவர் நமக்காக இதை எழுதி வைத்திருக்கிறார். हम इसको देखना जरूरी है। நாம் இதை பார்க்க வேண்டியது கட்டாயம். क्यों क्यों ये पौलुस कहता है मैं खुशी के साथ मेरा दौड़ को पूरा करने के लिए चाहता हूं? ஏன் பவுல் சொல்லுகிறார், நான் சந்தோஷத்தோடு என் ஓட்டத்தை முடிக்க விரும்புகிறேன்? क्योंकि यहाँ लिखा है हम हियाव नहीं छोड़ते, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல எழுதி இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. पौलुस कहता है निराश नहीं होते हैं। நான் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டேன் என்று பவுல் சொல்கிறார். आज अगर हमारा जीवन में ये खुशी आनंद को अगर हम बना के रखना है, நாம் நம்முடைய வாழ்க்கையில இன்று இந்த சந்தோஷத்தையும் இந்த ஆனந்தத்தையும் நாம் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், बिना निराशापन अगर हम प्रभु के लिए उत्साह के साथ खुशी के साथ आगे बढ़ना है, நாம் ஆண்டவருடைய காரியங்களை இன்னும் அதிகமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், यहाँ पर पौलुस कुछ बातों का हमारे लिए 5वां अध्याय में लिखे रखा है। இங்கே 5வது அதிகாரத்திலே பவுல் சில காரியங்களை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். उन वचनों को हम देखेंगे। நாம் அந்த वचनங்களை பார்ப்போம். यहाँ पर दूसरा कोरिन्थियों उसका 5वां अध्याय का पहला वचन का पहला लाइन क्या लिखा है पहले हम पढ़ेंगे। 2 கொரிந்தியர் அதனுடைய 5வது அதிகாரம் முதல் வசனத்தின் முதல்ல இப்படியாக பவுல் எழுதியிருக்கிறார். पढ़ेंगे दूसरा कोरिन्थियों 5वां अध्याय का पहला वचन। क्योंकि हम जानते हैं बस। कि यहाँ पौलुस कहता है हम जानते हैं, பவுல் தமிழ்ல இங்கே- கடைசில நம்ம பவுல் இங்கே- அறிந்திருக்கிறோம்। பவுல் இங்கே இப்படியாக சொல்லி இருக்கிறார், நாம் அறிந்திருக்கிறோம். पौलुस ये नहीं कहा हम विश्वास करते हैं, பவுல் இப்படியாக சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லவில்லை. या पौलुस ये नहीं कहा हम आशा रखते हैं, நாங்கள் நம்புகிறோம்। பவுல் இப்படியாக சொல்லவில்லை, நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லவில்லை. यहाँ पौलुस कहता है हम जानते हैं। பவுல் இங்கே சொல்லுகிறார், நாங்கள் அறிந்திருக்கிறோம். इसका मतलब एक अटल विश्वास को यहाँ पर प्रकट कर रहा है। அப்படி என்று சொன்னால் பவுல் இந்த இடத்திலே ஒரு உறுதியான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். हर परिस्थिति में पौलुस किस प्रकार ये आनंद को बना के रख पाया, எல்லா ஒரு சூழ்நிலையிலும் எப்படி பவுல் இப்படிப்பட்ட தன்னுடைய ஆனந்த களிப்பை அவர் நிறுத்தி வைக்க முடிந்தது? निराशापन के लिए जगह नहीं दिया, சோர்வுக்கு இடம் கொடுக்க முடியவில்லை. क्योंकि कुछ बातों को पौलुस जानता था। ஏனென்று சொன்னால் சில காரியங்களை குறித்து பவுல் நன்றாக அறிந்திருந்தார். आज हम देखने जा रहे हैं 3 बातों को जिसको पौलुस जानता था, उन बातों को आगे हम लोग देखने जा रहे हैं। பவுல் அறிந்து வைத்திருந்த அந்த 3 காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். जैसा जानना है वैसा अगर हम भी जानेंगे, हम भी खुशी के साथ दौड़ को पूरा कर सकते हैं। நாம் அறியப்பட வேண்டிய விதமாய் அறிந்திருப்போம் என்று சொன்னால் நாமும் சந்தோஷத்தோடு நம்முடைய ஓட்டத்தை ஓட முடியும். अभी हम लोग फिर से पहला वचन को हम लोग पढ़ेंगे। நாம் மீண்டுமாக முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். क्योंकि हम जानते हैं कि जब हमारा पृथ्वी पर का डेरा सरीखा घर गिराया जाएगा तो हमें परमेश्वर की ओर से स्वर्ग पर एक ऐसा भवन मिलेगा जो हाथों से बना हुआ घर नहीं परंतु चिरस्थायी है। हाँ बस तमिल में पढ़ेंगे। பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். पहले सबसे पहले पौलुस जानता था हम यहाँ जो है तंबू में, हम लोग यहाँ एक टेंट में, हिंदी में क्या लिखा है एक और बार पढ़िए पहला वचन को। क्योंकि हम जानते हैं कि जब हमारा पृथ्वी पर का डेरा सरीखा घर गिराया जाएगा तो हमें परमेश्वर की ओर से स्वर्ग पर एक ऐसा भवन मिलेगा जो हाथों से बनाया हुआ घर नहीं परंतु चिरस्थायी है। बस यहाँ लिखा है हम यहाँ डेरा में हम लोग वास करते हैं।
கூடாரம். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பூமிக்குரிய கூடாரத்திலே நாம் வாசம் பண்ணுகிறோம். हम सबसे पहले जानने का दरकार है यहाँ ये पृथ्वी में हमारा जीवन में डेरा में रहने लायक. நாம் முதலாவது ஒரு காரியத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையானது ஒரு கூடாரமான வாழ்க்கை. तमिल में लिखा है वो एक टेंट के समान है. தமிழ்ல இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. टेंट बनाने के लिए क्या चाहिए? கூடாரம் அமைப்பதற்கு என்னெல்லாம் வேண்டும்? 4 तो डंडा चाहिए, बस कुछ कपड़ा चाहिए बस. 4 குச்சிகள் வேண்டும், அப்புறம் சில துணிகள் வேண்டும். टेंट बन गया. கூடாரம் செய்யப்பட்டாயிற்று. उसी प्रकार हमारा जीवन है ये धरती में. இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். उस प्रकार का दुनिया में हम लोग जी रहे हैं. அப்படிப்பட்ட உலகத்திலே தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். लेकिन हमारे लिए प्रभु यीशु मसीह बना के रखा वो कैसा है? ஆனால் நமக்காக தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற அந்த ஸ்தலம் எப்படிப்பட்டது? वो भवन है, नित्य वीड. அது நித்தியமான வீடு. वो मनुष्य अपने हाथ से बना हुआ टेंट के जैसा नहीं है. அது மனிதன் தன்னுடைய கரத்தினால் உண்டாக்கின கூடாரம் போன்றது அல்ல. वो मनुष्य के हाथों से बना हुआ डेरा जैसा नहीं है. அது மனிதனாலே உண்டாக்கப்பட்ட இந்த பூமிக்குரிய கூடாரம் போன்றது அல்ல. वो तत्काल में जाके टेम्पररी में जाके रहने के लिए बनाया गया टेंट नहीं है. அது தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு இடம் அல்ல. वो परमानेंट है, स्थायी है. அது நிரந்தரமாக வாழ்வதற்கு ஏற்பட்டப்பட்ட ஸ்தலம். परमेश्वर के हाथों से बनाया हुआ. அது தேவனுடைய கரத்தினாலே உண்டாக்கப்பட்ட வீடு. टेंट कब तक रहेगा? கூடாரம் எப்போது வரைக்கும் இருக்கும்? जब तक हवा तेज से नहीं बहेगा तब तक रहेगा. காற்று வேகமாக அடிக்காத வரைக்கும் இருக்கும். टेंट तब तक कब तक रहेगा? கூடாரம் எப்போது வரைக்கும் இருக்கும்? जोर से बारिश जब तक नहीं आएगा तब तक रहेगा. ஒரு வேகமான மழை வராத வரைக்கும் இருக்கும். लेकिन परमेश्वर का भवन ऐसा नहीं है. ஆனால் தேவனுடைய வீடு அப்படிப்பட்டது அல்ல. तब जब निराशापन के बातें हमारा जीवन में चले आता है, எப்பொழுது சோர்வுக்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதோ, हमारे साथ रहने वाले के द्वारा आ सकता है, நம்மளோடு கூட வாழ்கிறவர்கள் மூலமாக வரலாம். हमारे साथ सेवा करने वालों के द्वारा आ सकता है, நம்மோடு கூட ஊழியம் செய்கிறவர்கள் மூலமாக வரலாம். हमारे साथ परिवार में रहने वालों के द्वारा आ सकता है, நம்மோடு கூட குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மூலமாக வரலாம். हमारा खुशी को निकाल के फेंकने का परिस्थिति आ सकता है. நம்முடைய சந்தோஷத்தை பிடுங்கி எரிகிற சூழ்நிலைகள் வரும். सबसे पहले जानने के बात ये है, நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், ये धरती में मेरा जीवन है एक तंबू में रहने लायक या टेंट में रहने लायक. இந்த பூமியிலே என்னுடைய வாழ்க்கை ஒரு கூடாரத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கு சமமானது. लेकिन मेरे लिए परमेश्वर एक सुंदर भवन को बना के रखा है. ஆனால் எனக்காக தேவன் நித்தியமான ஒரு வீடு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். मेरे लिए परमेश्वर अपने हाथों से बना के रखा है. எனக்காக தேவன் தம்முடைய கரத்தினாலே உண்டாக்கி வைத்திருக்கிறார். इन बातों को जानना बहुत बहुत जरूरी है. இப்படிப்பட்ட காரியங்களை அறிய வேண்டியது அவசியம். आप शायद बोल सकते हैं, நாம் ஒருவேளை சொல்லலாம், भाई जी हम लोग तो जानते हैं, எனக்கு இது முன்னாடியே தெரியும் இந்த காரியம். लेकिन जैसा जानना है वैसा क्या आप जानते हैं? ஆனால் எப்படி அறிய வேண்டுமோ அப்படிப்பட்ட விதத்திலே நாம் அறிந்திருக்கிறோமா? पूरा पूरा विश्वास के साथ इन बातों को आप जानते हैं? முழுமையான ஒரு விசுவாசத்தோடு இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்திருக்கிறோமா? आपके जीवन में उसको अभ्यास करते हुए जीवन बिताने लायक एक अटल विश्वास के साथ इन बातों को आप जानते हैं? நம்முடைய வாழ்க்கையிலே இதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு உறுதியான விசுவாசத்தோடு இதை நாம் அறிந்திருக்கிறோமா? अगर हम इसको जान लेंगे हमारे जीवन में चिंताएं हमें गिरा नहीं सकता है. ஒருவேளை நாம் இதை அறிய வேண்டிய விதத்திலே அறிந்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே கவலையானது நம்மை சோர்ந்து போக பண்ண முடியாது. जब कभी भी निराशापन के बातें हमारे जीवन में आएगा, எப்பொழுது சோர்வு ஏற்படக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதோ, हम याद करना जरूरी है भजन संगीता 103 में जो लिखा है. நாம் நினைவு கொள்ள வேண்டிய காரியம் சங்கீதம் 103ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. मनुष्य का जीवन एक घास के समान है. மனிதனுடைய வாழ்க்கையானது ஒரு புல்லுக்கு சமானமா இருக்கிறது. हम क्या याद करना है? நாம் எதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும்? मनुष्य का जीवन घास के समान है. மனிதனுடைய வாழ்க்கையானது ஒரு புல்லுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. जब हवा आएगा, जब धूप पड़ेगा, बस खत्म हो जाएगा. எப்பொழுது காத்தடிக்குமோ, எப்பொழுது வெயில் வருமோ, அவ்வளவுதான் அதோட காலம். लेकिन मेरे लिए एक स्थायी एक परमानेंट जगह का परमेश्वर बना के रखा है. ஆனால் எனக்காக தேவன் ஒரு நித்தியமான வீடை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். इसलिए प्रभु यीशु मसीह इस प्रकार कहते हुए हम देख सकते हैं,
நாம் அதனாலதான் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். यूहन्ना सुसमाचार उसका 14 अध्याय उसका पहला और दूसरा वचन. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம். तुम्हारा मन व्याकुल ना हो, परमेश्वर पर विश्वास रखो और मुझ पर भी विश्वास रखो. मेरे पिता के घर में बहुत से रहने के स्थान हैं. यदि ना होते तो मैं तुमसे कह देता, क्योंकि मैं तुम्हारे लिए जगह तैयार करने के लिए जाता हूँ. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். प्रभु यीशु मसीह हमारे लिए एक बहुत बड़ा भवन को बनाने के लिए गया है. ஆண்டவர் நமக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். जब परमेश्वर का समय आएगा हमें ले जाने के लिए वापस आएगा. எப்பொழுது தேவனுடைய நேரம் வருகிறதோ அப்பொழுது நம்மை அவரோடு கூட அழைத்து செல்வதற்கு அவர் வருகிறார். परमेश्वर के साथ जब हम जीवन बिताएंगे उसके साथ अगर ये धरती का जीवन को हम तुलना करेंगे बहुत छोटा है. நாம் அவரோடு கூட வாழ்கிற அந்த காலத்தையும் நாம் இங்க வாழ்கிற இந்த காலத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால் இங்க வாழ்கிற காலம் மிகவும் சிறிய அளவு. दुखों के बीच में, निराशापन के बीच में हम खुशी को हम बना के रखने के लिए अगर चाहेंगे, நாம் துக்கத்தின் மத்தியிலும் நாம் சோர்வின் மத்தியிலும் அந்த சந்தோஷத்தை நாம் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் इसको जानना जरूरी है. நாம் இதை அறிந்திருக்க வேண்டியது அவசியம். अगर कोई चिंता के साथ, अगर निराशापन के साथ रहेगा, उनके पास जाके कहना होगा हम यहाँ एक टेंट में, तंबू में जीने का जीवन बिता रहे हैं, लेकिन हम जाने वाले हैं हम एक अनंत काल तक परमेश्वर के साथ. ஒருவேளை ஒரு துக்கத்திலோ அல்லது சோர்வின் மத்தியிலோ யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் நாம் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்திய வீட்டிற்கு போகிறோம். இங்க இருக்கிற வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. लेकिन कुछ लोग ऐसा जीवन बिताते हैं, ஆனால் ஒரு சிலர் இப்படியாக வாழ்கிறார்கள். यहाँ जो जीवन है उसको स्थायी या परमानेंट समझ लेते हैं. இங்கே வாழ்கிற இந்த வாழ்க்கை நிரந்தரம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். यहाँ वे लोग सोचते हैं यहाँ पर ये सब कुछ है. இங்கேதான் எல்லாம் என்று நினைக்கிறார்கள். उनका जो व्यवहार, उनकी बातें, उनका हर प्रकार का वो सेवा भी करेंगे, उस प्रकार सोच के वे लोग सेवा भी करते हैं. ஒருவேளை அவர்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய எண்ணம் இப்படியாக இருக்கிறது. जब हम इसको भूल जाते हैं, हम एक तंबू में या टेंट में रह रहे हैं करके हमारे जीवन में चिंताएं आने का संभावना है. நாம் இந்த உலகத்திலே நாம் ஒரு கூடாரத்திலே வாழ்கிறோம் என்பதை எப்பொழுது மறக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. पौलुस जानता था वो यहाँ जो है हमारा जीवन एक तंबू में या एक टेंट में रहने का जीवन है. பவுல் நன்றாய் அறிந்திருந்தார் இங்க வாழ்கிற இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையானது ஒரு கூடார வாழ்க்கை என்று. जब कभी भी आपके जीवन में चिंताएं आएगा, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கவலை வருகிறதோ, जब कभी भी निराशापन आपको डराने के लिए आएगा, எப்பொழுதெல்லாம் சோர்வு நம்மை பயமுறுத்த வருகிறதோ, जब कभी भी परिस्थिति आपके जीवन से खुशी को निकालने के लिए आएगा, எப்பொழுது சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சந்தோஷத்தை எடுத்து போடுகிறதாய் इन காணப்படுகிறதோ, बातों को आप याद रखने का जरूरत है. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் நினைவில் வைக்க வேண்டியது அவசியம். मैं परमेश्वर के साथ रहने वाला हूँ, वहां मेरे लिए एक स्थायी जगह को परमेश्वर तैयार करके रखा है. நான் தேவனோடு கூட வாழ வேண்டியவன், அங்கே எனக்காக தேவன் ஒரு நித்திய வீட்டை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். दूसरा पौलुस और एक बात को भी जानता था. இரண்டாவது பவுல் இன்னொரு காரியத்தையும் அறிந்திருந்தார். 5वां वचन को भी हम पढ़ेंगे. 5வது வசனத்தையும் வாசிக்கலாம். दूसरा कुरिन्थियों उसका 5वां अध्याय का 5वां वचन. जिसने हमें इसी बात के लिए तैयार किया है वह परमेश्वर है, जिसने हमें बयाने में आत्मा भी दिया है. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. पौलुस दूसरा ये भी जानता था, பவுல் இரண்டாவது இதையும் அறிந்திருந்தார். उस प्रोसेस में वहां प्रभु के साथ अनंत काल तक जाने का उस जगह के लिए परमेश्वर ही हमें तैयार कर रहा है. அந்த தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு வைத்திருக்கிற அந்த நித்திய வீட்டிற்கு நம்மை அழைத்து செல்லுகிற அந்த காரியத்தை தேவன் மாத்திரமே செய்ய முடியும். चिंता से हम अपने आप को दूर रखना है तो, கவலையை நம்மிடத்திலிருந்து நாம் தூரப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், निराशापन से हम अपने आप को
दूर रखना है तो நாம் சோர்விலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் इसको भी जानना जरूरी है, இதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். क्योंकि कई बार हम सोचते हैं जब कभी भी हमारे जीवन में कुछ ऐसी बातों को सामना करेंगे ஏனென்று சொன்னால் சில நேரங்களிலே நாம் சில காரியங்களை நாம் சந்திக்கும் பொழுது இப்படியாக யோசிக்க நேரிடும். हम सोचते हैं उनके चलते ही इस प्रकार हो गया, நாம் யோசிப்போம் இவர்னால தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது என்று. नहीं वो वहां ऐसा बताया इसलिए ऐसा हो गया, நாம் ஒருவேளை நினைக்க கூடும் அங்கே அவர் அப்படி சொன்னனால தான் இப்படி நடந்தது என்று. ये नया नया विश्वासी जब चर्च के अंदर आया उसी समय से ऐसा हो गया, நாம் ஒருவேளை சொல்லக்கூடும் இந்த புதிய புதிய விசுவாசிகள் இவர்கள் உள்ள வந்த காலத்தினால தான் இப்படி ஆயிற்று என்று. वो जो फंक्शन में इस प्रकार बातें किया इसलिए ऐसा हो गया, அந்த நிகழ்ச்சியில இப்படி எல்லாம் நடந்துச்சு அதனால தான் இப்போ இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. लेकिन हमारे अंदर में ये जानकारी का जरूरत है, परमेश्वर मुझे तैयार कर रहा है. ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். जब ये जानकारी हमारे अंदर में नहीं रहेगा, எப்பொழுது இப்படிப்பட்ட அறிவு என்னிடத்தில் இல்லையோ बहुत चिंताओं को हम अपने आप अंदर डालते जाएंगे, நாம் அநேக கவலைகளை நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்வோம். बैठ के सोचते रहेंगे நாம் அமர்ந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு யோசித்துக் கொண்டே இருப்போம். पीने के लिए पानी क्यों नहीं है, குடிக்கிறதுக்கு ஏன் தண்ணி இல்ல, मूसा क्यों ऊपर गया लेट आ रहा है, मोसे மோசே மேல போயிட்டு ஏன் லேட்டா வந்தாரு, क्यों परमेश्वर हमें छुड़ाए, क्यों विरोधी लोग सामना करके आ रहे हैं, ஏன் ஆண்டவர் நம்ம விரோதிகள் நம்ம இடத்திலிருந்து பாதுகாக்க மாட்டாரு, परमेश्वर इसका इतना छुड़ा के लाल समुद्र क्यों सामने आ रहा है, ஆண்டவர் அந்த எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார் ஆனால் இங்க முன்னாடி செங்கடல் இருக்கிறது, वो क्यों नहीं मिल रहा है, ये क्यों नहीं मिल रहा है, ஏன் இது கிடைக்க மாட்டேங்குது, ஏன் அது கிடைக்க மாட்டேங்குது. तब जो है हम एक प्रकार के चिंता में चले जाएंगे. அதனால தான் நாம் சில கவலைகளுக்குள்ளாக கடந்து செல்கிறோம். इजराइल लोगों के जीवन में यही हुआ, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில இப்படிதான் நடந்தது. 40 साल की जो जंगल की यात्रा परमेश्वर के द्वारा बना हुआ था. 40 வருட அந்த வனாந்தர பிரயாணம் ஆண்டவரால் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. परमेश्वर खुद उन लोगों के संग संग जाता था. 40 வருடம் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவர் அவர்களை நடத்தி வந்தார். अगर आप पुराना नियम में अगर आप देखेंगे, பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் वहां बहुत अच्छा से लिखा है, परमेश्वर हर प्रकार के परिस्थितियों के द्वारा उनको जो है कई बातों को सिखाया. அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அநேக சூழ்நிலைகள் காரியங்கள் மூலமாக அவர்களோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டார். विरोधी लोगों के द्वारा बातों को सिखाया, ஆண்டவர் அவர்களுக்கு விரோதிகள் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக் कुछ கொடுத்தார். बातें कमी हो गया उसी के द्वारा कुछ बातों को सिखाया, சில குறைவுகள் ஏற்பட்டது அதன் மூலமாக சில காரியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். उनके विश्वास को मजबूत करने के लिए सिखाया. அவருடைய விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்துவதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். न केवल इस्राएल लोगों के जीवन में, हमारा जीवन में भी परमेश्वर यही काम को करता है. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். जब हम परमेश्वर के हाथों में पाए जाते हैं, நாம் எப்பொழுது ஆண்டவருடைய கரத்துக்குள்ளாக இருக்கிறோம் जब परमेश्वर के जो नाम को हम ग्रहण करते हुए उनका संतान बन जाते हैं, நாம் எப்பொழுது ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து அவருடைய சந்ததிகளாக மாறுகிறோமோ परमेश्वर ऐसे ऐसे बातों को लोगों को हमारा जीवन में आने का अनुमति देता है. ஆண்டவர் இப்படிப்பட்ட சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு அனுமதிக்கிறார். क्यों? ஏன்? परमेश्वर के अंदर एक ही विचार है, ஆண்டவருக்குள்ளாக ஒரே ஒரு எண்ணம் மாத்திரம் உண்டு, किसी ना किसी रीति से मेरे बच्चों को कानान तक ले जाना है, எப்படியாகிலும் என்னுடைய பிள்ளைகளை நான் என் கானான் வரைக்கும் எடுத்து செல்ல வேண்டும், किसी ना किसी रीति से इनको पूरा पूरा उसको बना के स्वर्ग तक ले जाना है. எப்படியாகிலும் இவர்களை நான் முழுவதுமாக சரிப்படுத்தி இவர்களை அந்த பரலோகத்திற்கு நான் அழைத்து செல்ல வேண்டும். इन बातों को जानना बहुत बहुत जरूरी है. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அறிய வேண்டியது மிகவும் அவசியம். लोगों के चलते मूसा जो है कानान में प्रवेश नहीं कर सका. மக்கள் காரணமாக மோசே அந்த கானானுக்குள்ளாக சுதந்திரிக்க முடியவில்லை. एक जगह में इस प्रकार भी बताया, ஒரு இடத்துல இப்படியாகவும் அவர் சொன்னார். मूसा कहता है, மோசே சொல்லுகிறார், तुम लोगों के चलते मैं कानान भी नहीं परमेश्वर मुझे रोक दिया. உங்களால தான் நான் கானானுக்குள்ள போக முடியாதபடி தேவன் என்னை நிறுத்தி விட்டார். लेकिन बाइबल ये नहीं बतलाती है. ஆனால் வேதம் இப்படியாக சொல்லவில்லை. ऐसा कुछ लोग सामने आके चिल्लाया, उन लोगों का बदला लेने के लिए कुछ किया, उनके बारे में चिंता किया, उनके लिए कुछ योजना बनाया और उनके लिए कुछ विचार करते रहा. ऐसा बाइबल में हम कहीं नहीं देख सकते हैं. நாம் வேதத்தில் இப்படியாக பார்க்க முடியாது. கொஞ்சம் பேர் எழும்பி வந்தாங்க, சத்தம் போட்டாங்க, அதனால இப்படி செஞ்சாங்க, அதனால சொல்லி நம்ம எந்த இடத்துலயும் வேதத்தில் பார்க்க முடியாது. इसलिए मूसा कानान में पहुंच नहीं पाया,
लेकिन एक महिमामय अंत को उनके जीवन में हम देख सकते हैं। அதனாலதான் அந்த மோசே கானானுக்குள்ளே சுதந்தரிக்க முடியவில்லை, ஆனாலும் அவர் ஒரு மகிமையின் அந்த காரியத்தை நாம் அவருடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். उनका लाश, उनका बॉडी को परमेश्वर खुद जो है दफनाया। அந்த மோசேயினுடைய சரீரத்தை ஆண்டவரே வந்து அடக்கம் பண்ணுகிறார். परमेश्वर खुद ले जा रहा है, देखो देखो वो देश को दिखा रहा है। ஆண்டவர் தாமே அவரை எடுத்துக்கொண்டு போய் அந்த கானான் தேசத்தை முழுவதுமாக காண்பிக்கிறார். उनका अंत जो है साधारण रूप से नहीं हुआ, அவருடைய முடிவு சாதாரணமாக இருக்கவில்லை, महिमामय अंत। அந்த மகிமையான முடிவை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். क्योंकि हर परिस्थिति को वो परमेश्वर के नजरों के द्वारा उन्होंने देखा। ஏனென்று சொன்னால் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் ஆண்டவருடைய அந்த பார்வையின் மூலமாக பார்த்தார். आज आपके जीवन में इस प्रकार का निराशापन, चिंता है? ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கவலைகள் சோர்வுகள் உண்டா? मसीह जीवन को जितना खुशी के साथ बिताना है वैसा क्या आप बिता नहीं पा रहे हैं? நான் என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சந்தோஷமாக வாழ வேண்டுமோ அப்படி வாழ முடியவில்லை என்று நினைக்கிறோமா? मसीह सेवकाई को जितना आप खुशी के साथ, आनंद के साथ करना है, क्या आप नहीं कर पा रहे हैं? ஊழியத்தை ஒரு சந்தோஷத்தோடு செய்ய முடியவில்லையா சூழ்நிலை இருக்கிறதா? आपके दृष्टिकोण को थोड़ा सा चेंज कीजिए। நம்முடைய பார்வை, அந்த பார்வையின் விதத்தை நாம் மார்க்க வேண்டும். जैसा पौल जानता था वैसा जानने के लिए कोशिश कीजिएगा। எப்படி பவுல் அறிந்திருந்தாரோ அதே போல நாம் அறிய வேண்டும். मेरे लिए किसी भी प्रकार का चिंता नहीं है, எனக்காக எதை குறித்தும் கவலை இல்லை, किसी के बारे में विचार करने का, योजना बनाने का मुझे कोई दरकार नहीं है। எதை குறித்தும் நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. मैं जानने का दरकार है, प्रभु मुझे तैयार कर रहा है। நான் போக வேண்டிய காரியங்கள், நான் செய்ய வேண்டிய காரியங்கள் தேவன் எனக்கு ஆயத்தமாக்குகிறார். इतना ही मुझे समझना है, प्रभु मुझे तैयार कर रहा है। நான் இதை மாத்திரம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும், ஆண்டவர் என்னை ஆயத்தமாக்குகிறார். कठिन परिस्थिति हो, कठिन लोग हो या कमी हो, कुछ भी क्यों न हो, इतना ही मुझे समझना है, प्रभु मुझे तैयार कर रहा है। குறைவோ சோர்வோ எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சொல்லி இதை மாத்திரம் நான் அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் என்னை जब ஆயத்தமாக்குகிறார். ये जानकारी रहेगा, हम खुशी और आनंद को हम बना के रख सकते हैं। நாம் இதை நன்றாக அறிந்திருக்கும் போது இந்த சந்தோஷத்தை நாம் நமக்குள்ளாக காத்துக்கொள்ள முடியும். तीसरा और एक बात को मैं कहकर मैं अंत करने के लिए चाहता हूँ। மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து நான் பேசி முடிக்க விரும்புகிறேன். 10वां वचन को हम पढ़ेंगे, 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 5वां अध्याय का 10वां वचन। अवश्य है कि हम सबका हाल मसीह के न्याय आसान के सामने खुल जाए कि हर एक व्यक्ति अपने अपने भले बुरे कामों का बदला जो उसने देह का द्वारा किए हो पाए। ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். मेरे लिए प्रतिफल के साथ प्रभु यीशु मसीह आने वाला है। என்னோடு கூட எனக்கான அந்த பதிலோடு கூட தேவன் வருகிறவராய் இருக்கிறார். मेरे लिए जो भी मिलना है वो परमेश्वर खुद लेके आ रहा है। எனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தோடு தேவன் வருகிறார். जब ये जानकारी या इस प्रकार का ज्ञान को हम भूल जाएंगे, हमारे जीवन में चिंता आ सकता है। நாம் இந்த காரியத்தை நாம் மறந்து போகும்போது கவலை நமக்கு கண்டிப்பாக நேரிடும். 15-20 साल से मैं ये पास्टर के साथ ये चर्च में मैं आ रहा हूँ, 15-20 வருஷமா நான் இந்த சபையில ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். लेकिन ये पास्टर मेरे लिए कुछ नहीं करता है। நான் இந்த சபைக்கு வருகிறேன், ஆனா இந்த பாஸ்டர் எனக்கு ஒன்றும் செய்யல. लेकिन वो नया नया विश्वासी है, उनके लिए मौका मिलता है, उनके लिए सब कुछ मिलता है, लेकिन मुझे जो है कुछ नहीं मिल रहा है। புது புது விசுவாசிங்க நேத்து வந்தவங்க, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது, எல்லா வாய்ப்புகளும் கிடைக்குது, ஆனா எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. जब लोगों से हमें तारीफ नहीं मिलता है, जब हमारे लिए आदर नहीं मिलता है, हमारे लिए सम्मान नहीं मिलता है, कभी कभी हम निराश हो जाते हैं। எப்பொழுது எனக்கு மக்களிடத்திலிருந்து அங்கீகாரம், அவர்களிடத்திலிருந்து பாராட்டுகள் கிடைக்கவில்லையோ நாம் ஒரு சில நேரங்களில் சோர்ந்து போகிற சூழ்நிலை जब உண்டு. हम जो परमेश्वर के लिए बातों को, कामों को करने के बाद उसका प्रतिफल को इस धरती में, ये दुनिया में हम खोजेंगे, इंतजार करेंगे, हम खुशी को खो जाएंगे। நாம் எப்பொழுது ஆண்டவருடைய காரியங்களுக்குரிய அந்த பிரதிபலனை இந்த உலகத்திலே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோமோ அப்பொழுது அந்த சந்தோஷத்தை நாம் இழந்து போகிறோம். हम मुंह से तो नहीं बोलते हैं,
நாம் ஒருவேளை வாயை திறந்து சொல்லாம இருக்கலாம். क्योंकि ज्यादा साल का विश्वासी हो गए, ஏனென்று சொன்னால் நான் अनेக ஆண்டு விசுவாசியா இருக்கிறேன். मुंह से तो नहीं बोल सकते हैं, வாய் திறந்து சொல்ல முடியாது. क्योंकि कई सालों का जो सेवक हो गया, ஏனென்று சொன்னால் अनेக ஆண்டுகள் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன். लेकिन अंदर अंदर थोड़ा विचार है, ஏனென்று ஆனால் எனக்கு உள்ளே சில இப்படியாக எண்ணங்கள் உண்டு. वो तो नहीं मिला, ये तो नहीं मिला, वो ऐसा होना चाहिए, वैसा होना चाहिए। अनजाने में हम उन बातों के लिए इंतजार करते हैं। நாம் எனக்குள்ள மனசுக்குள்ள எனக்கு இது கிடைக்கணும், கிடைக்கல, அது கிடைக்கணும், கிடைக்கல என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் மனதுக்குள்ளாக. जाने अनजाने हम उन बातों को मन में ले आते हैं। அறிந்தோ அறியாமலோ இப்படிப்பட்ட காரியங்களை நாம் மனதிற்குள்ளாக எடுத்து आज வருகிறோம். परमेश्वर हमसे बातें करने पाए, ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாரா? मेरे लिए हर परिश्रम के लिए परमेश्वर बातों को लेके आने वाला है। எனக்காக ஒவ்வொரு பிரதிபலங்களையும் தேவன் எடுத்து வருவார். कुछ दिनों को पहले एक पास्टर मुझसे बातें किया, கொஞ்ச நாளைக்கு முன்பாக தேவன் ஒரு ஊழியக்காரர் என்னோடு கூட இப்படியாக इस பேசினார். प्रकार वो बताने लगा, அவர் இப்படியாக பேச ஆரம்பித்தார். मेरे पास कुछ पैसा है, என்னிடத்தில் கொஞ்சம் பணம் இருக்கிறது. ऐसा कुछ ऐसा गरीब और जो ज्यादा जरूरत में है, ऐसा सेवक के लिए ये अमाउंट को मैं देना चाहता हूँ। யாரு மிகவும் கஷ்டமான அந்த தேவையோடு கூட ஊழியத்தில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நான் இதை கொடுக்க விரும்புகிறேன். मैं थोड़ा जानने के लिए चाहा, पास्टर साहब क्या कुछ स्पेशल ऑफरिंग कलेक्ट किए या किस प्रकार पैसा मिला? நான் அதை குறித்து நான் அறிய விரும்பினேன். எப்படி உங்களுக்கு இந்த பணம் கிடைத்தது? ஒருவேளை விசேஷத்தை காணிக்கை எடுத்தீர்களா? எப்படி கிடைத்தது என்று நான் वो जो बताया एकदम मेरा जीवन में एक झटका जैसा लगा और பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு। ஆனால் அவர் சொன்ன அந்த காரியம் எனக்கு ஒரு மாபெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. उन्होंने बताया, அவர் இப்படியாக சொன்னார், मेरा जो घर में गाड़ी खरीदने के लिए वो एक बहुत बड़ा अमाउंट को मेरे हाथ में दिए। எனக்கு என்னுடைய வீட்ல எனக்குன்னு ஒரு வாகனம் வாங்குறதுக்கு எங்க வீட்ல கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. मेरी पत्नी का घर वाले, என்னுடைய மனைவியின் வீட்ல இருந்து எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. वे लोग सब इकट्ठा करके कुछ बहुत बड़ा अमाउंट को मेरे हाथ में दिए, அவங்க எல்லாரும் கொஞ்சம் காசு எல்லாம் சேர்த்து பணத்தை சேர்த்து எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. क्योंकि अभी मेरा परिवार बड़ा हो गया। ஏனென்று சொன்னால் இப்பொழுது என்னுடைய குடும்பத்தில் அதிகமான நபர்கள் வந்து விட்டார்கள். कहीं जाना टू व्हीलर में नहीं बन पा रहा है, டூ வீலர்ல என்னால அதிக தூரம் போக முடியல, கஷ்டமா இருக்கு. तो इसलिए हम लोग बैठ के सोचने लगे कौन सी गाड़ी खरीदेंगे, कौन सा मॉडल खरीदेंगे। நான் உட்கார்ந்து யோசித்தேன், ஒரு நாள் எந்த வண்டி வாங்கலாம், எந்த மாடல்ல வண்டி வாங்கலாம்னு. उसको बातें करते करते हमारा घर में जो है हम लोग बहुत आनंद और खुशी के साथ चर्चा कर रहे थे। நாங்க இப்படிப்பட்ட காரியங்களை பேசி நாங்க அதிகமா சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். उस समय அந்த நேரத்துல मेरा 8 साल का बेटा என்னுடைய 8 வயசு பையன் वो बताने लगा, அவன் இப்படியாக சொல்ல ஆரம்பித்தான், इस प्रकार का जो पैंडेमिक का समय में இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில क्यों हम लोग इस पैसा को हम टुकड़ा टुकड़ा बांट के सेवकों के लिए, मिशनरी के लिए क्यों नहीं दे सकते? ஏன் இந்த பணத்தை நம்ம சிறு சிறு பகுதிகளாக பிரித்து ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு கொடுக்க கூடாது? क्या गाड़ी खुशी को नहीं दे सकता है? ஏன் வாகனம் நமக்கு வண்டி சந்தோஷத்தை கொடுக்காதா? 8 साल की उम्र का लड़का, 8 வயசு பையனுக்கு. तो ये पास्टर को बहुत अचंभित हो गया। पास्टर இந்த ஊழியக்காரருக்கு மிகவும் ஒரு ஆச்சரியமான காரியம் வந்தது. बेटा 8 साल का कह रहा है, 8 வயசு பையன் இப்படியா சொல்றான். जरूर वैसा ही हम करेंगे। அப்படியே கண்டிப்பா செய்வோம். खुशी के साथ, आनंद के साथ उसको बांट बांट के ऐसे ऐसे लोगों के हाथ में दे दिया। சந்தோஷத்தோடு அந்த பணத்தை பிரித்து अनेक ஊழியக்காரங்களுக்கு அவர்கள் क्यों கொடுத்தார்கள். मालूम है? ஏன் என்று தெரியுமா உங்களுக்கு? उनको मालूम है அவர்களுக்கு தெரியும், एक दिन आएगा ஒரு நாள் வரும், प्रभु यीशु मसीह सिंहासन पर वहां पर रहेगा, இயேசு கிறிஸ்து அங்க சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார், मेरे लिए प्रतिफल मिलेगा। எனக்காக பிரதிபலன் அங்கே கிடைக்கும். यहाँ गाड़ी जरूर नहीं मिल पाया, இங்க ஒருவேளை வண்டி கிடைக்காம இருக்கலாம், लेकिन कई गुना ज्यादा प्रभु यीशु मसीह के द्वारा वो मिलने वाला है। ஆனால் இதைவிட அதிகமான பலன் ஆண்டவர் அங்க எனக்கு கொடுக்க இருக்கிறார். आज क्या आप चिंता के साथ बैठे हैं? இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஒருவேளை கவலையோடு அமர்ந்திருக்கிறீங்களா? निराशापन में आप बैठे हैं? சோர்ந்து போன சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிறீங்களா? यहाँ पौलुस याद दिलाने के लिए चाहता है, பவுல் இங்க ஞாபகப்படுத்த விரும்புகிறார், हमारे लिए एक न्यायी परमेश्वर है।
நமக்காக ஒரு நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து உண்டு. आपके हरेक आंसुओं को वो अपना हिसाब में रखने वाला प्रभु यीशु मसीह आपके लिए है। ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். आपके हरेक परिश्रम का जानकारी रखने वाला परमेश्वर है। உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கர்த்தர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். आप जिन जिन बातों को आप मसीह के लिए, मसीह जीवन के लिए, मसीह सेवकाई के लिए खोए, उन सारे बातों का जानकारी रखने वाला परमेश्वर है। அவருடைய காரியங்களுக்காக, தேவனுடைய காரியங்களுக்காக செய்த எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். इसका प्रतिफल के रूप में दुनिया या दुनिया के लोग आपको कुछ नहीं करते होंगे। இதற்கு பதிலீடு கிடைக்கும்படியாக இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்காமல் இருந்திருக்கலாம். आपके साथ आपके परिवार में रहने वाले तुच्छ जानते होंगे। அவர்கள் இந்த உங்களோடு கூட வாழ்கிற இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இதை குறித்து அறியாம இருக்கலாம். आपके साथ सेवा करने वाले आपको तुच्छ जानते होंगे। இந்த உங்களோடு கூட ஊழியம் செய்கிறவர்கள் ஒருவேளை அறியாம இருக்கலாம். लेकिन आप निराशापन में रहने का कोई जरूरत नहीं है। ஆனால் நீங்கள் சோர்ந்து போய் அமர்ந்திருக்க வேண்டிய आप भी खुशी के साथ दौड़ को पूरा कर सकते हैं। நாம் சந்தோஷத்தோடு ஓட்டத்தை முடிக்க முடியும். हम खुशी और आनंद के साथ जो दौड़ मेरे लिए प्रभु ने दिया उसको हम पूरा कर सकते हैं। ஆண்டவர் நமக்காக கொடுத்த ஓட்டத்தை நாம் சந்தோஷத்தோடு முடிக்க முடியும். जब हम जान लेंगे நாம் அறிந்து கொள்ளும்போது இதை, प्रभु यीशु मसीह के पास मेरा प्रतिफल है, ஆண்டவரிடத்தில் எனக்கான பலன் உண்டு, मेरे लिए जो भी मिलना है सब कुछ प्रभु उसी दिन लेके आएगा, எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாவற்றையும் என் தேவன் அவர் கொண்டு வருவார். तब हम बिना चिंता हम दौड़ को खुशी के साथ हम पूरा कर सकते हैं। நாம் இதை அறிந்திருக்கும் போது மாத்திரமே நாம் சந்தோஷத்தோடு நம்முடைய ஓட்டத்தை முடிக்க हम முடியும். परमेश्वर के हाथों में अपने आप को सौंपते हुए प्रार्थना करने जा रहे हैं। நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க जरूर इन बातों को हम जानते हैं। நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கண்டிப்பாக அறிந்திருக்கலாம். प्रभु से हम प्रार्थना करने वाले हैं, प्रभु जैसा जानना चाहिए वैसा मुझे प्रभु जानने का अनुग्रह दीजिए। ஆண்டவரே, நான் இதை அறிய வேண்டிய விதமாய் அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு கிருபை செய்யுங்க என்று ஜெபிக்க போறோம். सबसे पहले முதலாவது, ये मेरा परमानेंट नहीं है प्रभु, ஆண்டவரே, இது எனக்கு நிரந்தரமான இடம் அல்ல. मेरे लिए जो भी मिला है वो परमानेंट नहीं है, எனக்காக கிடைத்த எதுவுமே நிரந்தரம் கிடையாது. जो भी मैं देखता हूँ वो परमानेंट नहीं है, நான் எதை பார்க்கிறேனே அதுவும் நிரந்தரம் கிடையாது. लेकिन मैं एक परमानेंट ये स्थायी जगह में जाने वाला हूँ। ஆனால் எனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய வீட்டிற்கு நான் போக போகிறேன். दूसरा, இரண்டாவது, मेरे चारों तरफ के लोग, என்னை சுற்றி இருக்கிற மக்கள், मेरे चारों तरफ का परिस्थिति, என்னை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலை, मेरा कमी, என்னுடைய குறைவு, मेरा अपमान, என்னுடைய காரியங்கள், मेरा निंदा, என்னுடைய நிர்வாணம், हर प्रकार के बातें जो है आप मुझे तैयार कर रहे हैं। இந்த எல்லா காரியங்களிலும் தேவன் என்னை நீர் உருவாக்குகிறீர். तीसरा, மூன்றாவது, मेरे लिए एक न्यायी परमेश्वर है। எனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற நியாயாதிபதி தேவன் जब நீர். प्रभु यीशु मसीह आएगा இயேசு கிறிஸ்து எப்பொழுது நீர் வருவீரோ उस समय मेरे लिए प्रतिफल मिलेगा। அப்பொழுது அவர் எனக்கான அந்த பலனை கொண்டு வருவார். आइए हम परमेश्वर के सन्मुख में अपने आप को सौंपते हम प्रार्थना करेंगे। நாம் கண்களை மூடி நம்முடைய ஸ்தலத்திலே ஆண்டவருக்கு நம்முடைய ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். हम प्रभु से हम कहेंगे, நாம் நம்முடைய தேவனிடத்திலே சொல்லுவோம், प्रभु मैं दुख में डूब जाऊंगा नहीं, ஆண்டவரே, நான் துக்கத்திலே அமிழ்ந்து போகிறதில்லை. मैं भी कहने के लिए चाहता हूं पौलुस के समान ख्याव नहीं छोड़ेंगे। ஆண்டவரே, நானும் பவுல் சொன்னது போல சொல்லுகிறேன், நானும் விடமாட்டேன். मैं भी प्रभु निराश नहीं होऊंगा। நானும் சோர்ந்து போக மாட்டேன். हम हिम्मत के साथ कहने का दरकार है, ஆண்டவரே, நான் உறுதியாக சொல்லுகிறேன். क्योंकि यहाँ मैं एक टेंट में मैं रहता हूं। ஏனென்று சொன்னால் நான் இங்கு ஒரு கூடாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். मेरे लिए सुंदर भवन को परमेश्वर बना के रखा है। எனக்காக நீர் ஒரு அழகான ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். मेरे जीवन में जो भी बातें बिताता है என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ये उनके चलते इनके चलते नहीं है, இந்த காரியங்கள்னால, இவர்கள்னால, அவர்கள்னால அல்ல. नहीं 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 नहीं, प्रभु आप मुझे तैयार कर रहे हैं, ஆண்டவரே, நீர் என்னை ஆயத்தப்படுத்துகிறீர். मेरे लिए प्रतिफल को लेके आ रहा है प्रभु। எனக்கான பிரதிபலனை நீர் கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. मैं पवित्रता के साथ, खुशी के साथ, आनंद के साथ मैं पूरा करने के लिए चाहता हूँ। நான் பரிசுத்தத்தோடு, சந்தோஷத்தோடு, ஆனந்தத்தோடு என்னுடைய வாழ்க்கையை நான் हम ஆண்டவரே எல்லா सबको காரியங்களையும் मिलके முடிக்க गीत விரும்புகிறேன். का 2 लाइन को हम गाने जा रहे हैं, राजा होके वो आने वाला हमें दाऊद को पूरा करने, खरीदा तूने अपने रक्त से। उस गीत को हम लोग सब मिलके उसका जो आखिरी पद को हम लोग मिलके हम लोग गाएंगे। गाते हुए हम परमेश्वर के पास अपने आप को सौंपते हुए हम प्रार्थना करेंगे।
शक्ति तेरी मुझ में सदा कार्य करे भरपूरी से। शक्ति तेरी मुझ में सदा कार्य करे भरपूरी से। युक्तियों को, शैतान की शक्तियों को नष्ट करूं मैं नाम तेरे। युक्तियों को, शैतान की शक्तियों को नष्ट करूं मैं नाम तेरे। हालेलुया 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 हालेलुया। खरीदा तूने अपने रक्त से, काम में आओ तेरे लिए। खरीदा तूने अपने रक्त से, काम में आओ तेरे लिए। चाहता हूँ कि मैं काम में आऊं, जीवित हूँ मैं तेरे लिए। चाहता हूँ कि मैं काम में आऊं, जीवित हूँ मैं तेरे लिए। हालेलुया 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 हालेलुया। दयालु पिता, हम धन्यवाद देते हैं राजा। கிருபை நிறைந்தவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். हम सबको ही चाहते हैं पौलुस के समान हम भी खुशी के साथ अपने अपनी दौड़ को पूरा करें। ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் பவுலை போல ஆண்டவரே சந்தோஷத்தோடு எங்களுடைய ஓட்டத்தை முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். चाहे हम विश्वासी रहें या सेवक रहें, ஆண்டவரே, நான் விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, अपनी दौड़ को पूरा करना है। என்னுடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும். इसलिए ताकत का जरूरत है। ஆண்டவரே, எனக்கு பலன் வேண்டும் அப்பா. वो ताकत आपके साथ जीवन बिताने से जो खुशी मिलता है, उसमें से हम मैं प्राप्त कर सकता हूँ। ஆண்டவரே, உங்களோடு கூட வாழும்போது கிடைக்கிற அந்த சந்தோஷத்திலிருந்து அந்த பலன் எனக்கு கிடைக்கிறது. उद्धार के आनंद को बना कर रखने के लिए सहायता कर। ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். हमेशा ये विचार हमारे अंदर में रहने पाए। ஆண்டவரே, எப்பொழுதும் இந்த எண்ணம் எங்களுடைய இருதயத்தில் இருக்க உதவி செய்யுங்க. यहाँ मैं डेरा में रहता हूँ, நான் இங்கே கூடாரத்தில் இருக்கிறேன். मेरे लिए एक जगह है, எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடம் உண்டு. उस जगह के लिए मुझे तैयार करने के लिए ही मेरे साथ ऐसा घटनाओं को, लोगों को परमेश्वर आने देता है। அந்த இடத்திற்காக என்னை ஆயத்தப்படுத்துவதற்காகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், மக்கள் எனக்குள்ளாக இருக்கிறது. साथ ही साथ அதோடு கூட मेरे लिए एक न्यायी परमेश्वर है। எனக்காக ஒரு நியாயாதிபதி தேவன். दो सिक्का को भी डालेंगे, उसको भी जानकारी रखने वाला परमेश्वर है। ஒரு சில்லறை காசு கொடுத்தாலும் அதையும் தேவன் அதற்காக நியாயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். मेरा हर परिश्रम के लिए प्रतिफल को साथ परमेश्वर आने वाला है। என்னுடைய எல்லா கிரியைகளுக்கும் தக்க பலனை அவர் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். ये विचारों से हमें कभी भी अलग नहीं होने दीजिए प्रभु। ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து என்னை ஒருபோதும் பிரித்து விடாதபடிக்கு இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. लगातार हमसे बर्ताव कर। ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு கூட இடைபடுங்க. हम सब कोई मिलकर खुशी और आनंद के साथ अपने अपनी दौड़ को पूरा करने पाए। ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷத்தோடு எங்களுடைய ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. तेरा अनुग्रह हमारे लिए काफी रहने पाए। ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய அனுகிரகம் எங்களுக்கு வேண்டும். प्रभु यीशु मसीह के नाम से मानते हैं, सुन ग्रहण करें। இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. अब हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, पिता परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा का संगति और सौभाग्य हम सबों के साथ प्रभु यीशु मसीह के दूसरा आगमन तक बने रहने पाए। आमीन आमीन आमीन। थैंक यू। गॉड ब्लेस यू।